வீடெல்லாம் இங்கே மஞ்சள் குங்குமம் 48 நாள் மகள் பண்ண போறாங்க. கற்பூரம் இதாவது அப்படியே வச்சு. என்னது, இப்படி கூட நடக்குமா? 17 வருஷத்துக்கு முன்னாடி தனக்கு தானே கல்லறை கட்டி காத்திருந்த இயற்கை வைத்தியர் கதறி அழுதபடி இறுதி சடங்கை செய்த கிராமத்தினர். கண் கலங்க வைக்கும் கதையின் பின்னணி என்ன? வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த செஞ்சி ஊராட்சியில ஒரு வினோதமான விஷயம் நடந்திருக்குங்க. கொள்ளைமேடு பகுதியை சேர்ந்தவர் கோவிந்தசாமி. இவருக்கு 98 வயசு ஆகுது. 4 மகன்களும் ஒரு மகளும் இருக்காங்க. அண்ட் இவரு பாத்தீங்கன்னா யோகா பயிற்சிகளும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இயற்கை மருத்துவத்துல ஆர்வம் கொண்ட இவரு இயற்கை மூலிகைகளை வச்சு பல்வேறு வியாதிகளுக்கு மருந்து தயாரிச்சு வழங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த பகுதியில இவரு ரொம்பவே பாப்புலருங்க. செஞ்சி சாமியார் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் பண்ண ஒரு செயல் தாங்க ரொம்ப வினோதமா அமைஞ்சிருக்கு. 17 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய உடலை அடக்கம் செய்யறதுக்கு தனக்கு சொந்தமான நிலத்திலேயே பாத்தீங்கன்னா கோவில் போன்ற அமைப்புடன் சமாதி ஒண்ணு அவரே கட்டி இருக்காரு. ஜீவ சமாதி அடையணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அரசு அனுமதி இல்ல அப்படின்றது தெரிஞ்சதும் தன்னுடைய பசங்களை கூப்பிட்டு நான் இறந்ததுக்கு அப்புறமா உடனடியா கட்டி வச்சிருக்கிற சமாதிக்குள்ள தன்னுடைய உடலை வச்சு வழக்கம் போல எல்லாருக்கும் மண்ணை தள்ளி மூடுவது மாதிரி இல்லாம கற்பூரம், திருநீரு, வில்வ இலை உள்ளிட்ட பல்வேறு மூலிகை பொருட்களை வச்சு அடக்கம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. 98 வயசு இவருக்கு பூர்த்தி ஆயிருக்கு. அண்ட் சில நாட்களாவே பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்காரு. பிள்ளைகளை கூப்பிட்டு தன்னுடைய அடக்கம் குறித்த செய்தியை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா யாருக்கிட்டையும் பேசாம ஆகாரம் எடுத்துக்கொள்ளாம மௌன விரதம் இருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில அவரு மரணம் அடைஞ்சிருக்காரு. உறவினர்களுக்கும் கிராமத்துக்கும் அவங்களுடைய குடும்பத்தினர் தகவல் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா சிவ ஆச்சாரியார்கள் பூஜை எல்லாம் பண்ணி சிவன் குறித்த பாடல்கள் பாடி கிராமத்தினர் உறவினர்கள் முன்னிலையில கோவிந்தசாமியுடைய விருப்பப்படியே தனக்கு தானே கட்டி வச்சிருந்த சமாதியில உறவினர்கள் கிராமத்தினர் கதறி அழுதபடி புதைச்சிருக்காங்க. இயற்கை மருத்துவருடைய இழப்பும் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.